ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் யுகன் குட்டி கூட எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவை கொடிஷியா கிரவுண்ட்ஸில் இருக்க த அண்டர் வாட்டர் டனல் எக்ஸ்போக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, ஓப்பனில் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அதை பார்த்துட்டு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு அவனுக்கு. ஸோ அதோடய கிளிப் தான் பார்ப்பீங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கீழே இறக்கி விட சொல்லிவிட்டு ஒரே அழுகாச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது அப்படியே பறக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஒரு பூச்சியை மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் பயந்துட்டான். அதை தொடவே இல்லை. சரின்னு சொல்லி நான் அதை தொட்டு காமிப்பேன், பார்ப்பீங்க. தொட்டு காமிச்சு விட்டுமே அவ்வளோ பயந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 360 டிகிரி கேமரா அங்கேயே வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நம்ம அதில் டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்கிற மாதிரி. அதை பார்த்தோன்னே சாருக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. அதில் போய் ஆடணுன்ட்டு கீழே நிற்க வச்சு ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரின்ட்டு அதுலேயும் போய் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிருந்தான். அவனுக்கு கீழே நின்று ஆட ஆரம்பித்தான். எல்லோரும் ஆடுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்றி நிறுத்தினோன்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாரும் ஆடாமல் எல்லோரும் நின்றுருக்கனால அவனும் அப்படியே நின்றுட்டான். அப்புறம் சரி டான்ஸ் ஆடுன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் 2-3 ஸ்டெப் போட்டிருப்பான், பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி போகும்போது ஒரு ஷிப்பு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸில் லைட்டெல்லாம் வச்சு ஊஞ்சல் ஆடுற மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெர்மெய்ட் பார்க்க போயிட்டோம். உண்மையுமே மெர்மெய்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப் தான். அது அப்படி நீந்தி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அவங்க விடாமல் கீழே மேலேயும் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ஜாப் தான். கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நிறைய கூட்டம் இருந்தது. ஆக்சுவலி அங்கே நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஃபஸ்ட்டு கிட்டே போய் நின்று பயந்துட்டான். ஃப்ளைங் கிஸ் கொடுன்னு சொன்னால் கரெக்டாக ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறப்போ யுகனோட டேடி மெய் மறந்து மெர்மெய்டை ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே பிஸியாக இருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தான் நின்றுட்டுருந்தோம். அப்பவும் அவனுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போல். அது அவனுக்கு தெரியவே இல்லை. மீன் மாதிரியும் தெரியுது, யாரோ நம்மளுக்கு ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆச்சரியமாக அதையவே பார்த்துட்டு இருந்தான். ஸோ அங்கே நிறைய கூட்டம் இருந்ததுனால கொஞ்சம் அந்த இன்ட்ரப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் அந்த பக்கம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஐ திங்க் கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட் டைம் இது போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ பெரிய மீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். இதெல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது தாண்டி நாங்கள் அந்த பக்கம் போகும்போது ஃபுல்லாக எக்ஸ்போவாக இருந்தது. லைக் பொம்மை டாய்ஸ் எல்லாம் அவனுக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஊஞ்சலெல்லாம் பார்த்தான். இதெல்லாம் அவனுக்கு எல்லாமே இது டோட்டலி அவனுக்கு இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இது ஃபஸ்ட்டு அவனுக்கு இதெல்லாம். ஒரு ஈவினிங் ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.